நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. இந்த படுகொலைக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். உளவுத்துறை சரியா வேலை செய்யல, அப்படி அவங்க சொல்லியுமே காவல்துறை சரியான பாதுகாப்பு ஒரு குழுக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள் சொல்லப்படுது சார். இவரை பிரத்யோகமா அப்படி கண்காணிக்கவில்லையா அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டா, ஒரு ஏரியாவில் ஒரு மாநில தலைவர் இருக்கிற பகுதியில் அவருடைய மூமெண்ட்ஸில் அவர் இவ்வளவு தூரம் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது இதே இதில் ஒரு 150 மீட்டரில் ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்திலே ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. வேறு தூரம் ஒரு டெய்லி 2-3 கிலோமீட்டர் போய் அவரை கண்காணிச்சு வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சாயந்தரம் டெய்லி இவர் வர்றாருன்னா அங்கே ஒரு சர்வேலன்ஸ்க்கு ஒரு எஸ்பி ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கணும். அது இவ்வளவும் எப்படி தவறவிட்டப்பட்டது. ஸோ இவ்வளோ பெரிய பேசு பொருளாய் மாறுகின்ற அளவிற்கு காவல்துறையோடைய இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்குது என்று அப்டேட் ஆகாமல் இருந்து புரிஞ்சுக்க முடியுமா, இல்லை ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? சரணடைஞ்சவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெட்டிட்டு ஓடக்கூடிய உருவமும் சரணடைஞ்சவங்களுடைய புகைப்படமும் வேற வேற இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதை பார்க்கற போது அப்படிதானே இருக்கு. சம்பந்தமே இல்லை. சிசிடிவி காட்சிகள்ல துப்பாக்கி அவர் கையில் இருந்ததா இல்லை காவல்துறை கொடுக்கலையா? காவல்துறை தேர்தலுக்காக வாங்கினாங்க, வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை துப்பாக்கி கொடுத்தாங்களா இல்லையா சார்? தேர்தல் விதிகளின் காரணமாக போலீஸ் ஒப்படைந்தார். தேர்தல் முடிந்த பின் ஜூன் 13ஆம் தேதி அன்றைக்கு அவர் துப்பாக்கி திருப்பி வாங்கி கொண்டார். ஸோ துப்பாக்கி அவருடைய வீட்டில் இருந்துச்சு. அவர் அதை அந்த வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை சத்தியம் ஒன்று நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இந்த நேரத்துல ஒரு மனிதன் இவ்வளவு ஒரு மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது கூட சுதந்திரம் வாங்கி இல்லை. என்னுடைய ஆதங்கம் தனிப்பட்ட முறையிலும் இந்த சட்டத்தையும் அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தனி மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தனி மனித உரிமை 395 உரிமைகள் கொடுக்கப்பட்டது இல்லையா? அத்தனைக்கு ஓனர் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான். உங்களுக்கு சரி எனக்கு சரி உறுதி செய்து கொடுக்க வேண்டியது அதுக்கு பேர் தான் உறுதிமொழி. இப்போ பாரஞ்சித் அவர்களுடைய அந்த ஒரு ட்விட்டுக்கு அப்புறம் முதலமைச்சர் போயிட்டு அவங்க மனைவியை சந்திக்கிறார், குடும்பத்தை சந்திக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் மறுபடியும் போயிட்டு சந்திக்கிறாங்க. குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இங்கே இவங்க தான் சொல்லிட்டு இவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்றத செய்திகள்லாம் வந்தது. இந்த செய்திகளையே காவல்துறை உண்மையை நம்பி முடிக்க வைக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபரை சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று நான் இந்த ஊடகத்தின் வாயில திரு அருண் IPS அவர்கள் பதவியேற்ற உடனே ரவுடிகளுக்கு என்ன மொழி பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொன்னார்னா இந்த விசாரணை முறைப்படி நடக்கும் அப்படிங்கிறது உள்ளடக்கியது தான். அது என்ன காரணத்துக்காக என்னை இந்த பதவியில் அமர்த்தினாரோ அது நிறைவேற்றி தரப்படும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசுடைய பெயரையும் முதல்வருடைய பெயரையும் காப்பாற்றி தரப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. இது காரணம் என்னன்னா, இவர் உறுதியளித்ததும் அந்த உறுதிமொழியை ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் போய் முதலமைச்சர் உறுதியளித்ததும் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கான பதில். யாரு பாரஞ்சித்துக்கான பதிலும் இதுதான், திருமாவளவனுக்கும் பதில் இதுதான், செல்வ பிறந்தைக்கும் பதில் இதுதான். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, பல வழக்குகளுக்காக பல பதக்கங்களை பெற்றவர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவே உலுக்கி இருக்கின்றது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. இந்த படுகொலைக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். உளவுத்துறை சரியா வேலை செய்யல, அப்படி அவங்க சொல்லியுமே காவல்துறை சரியான பாதுகாப்பு ஒரு குழுக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள் சொல்லப்படுது. சார், ஒரு காவல்துறை அதிகாரியா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வட்டாரங்கள்ல இதை எப்படி பேசுறாங்க சார்? முதல்ல இந்த படுகொலையை. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு K. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு
கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கூலிப்படைகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஆர்கனைஸ்டு மர்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற காரணத்தினால் இன்றைய தினம் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிவிட்டது. ஸோ அவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏற்கனவே த்ரெட் இருந்ததுங்கிறதுனால எப்பவுமே ஒரு 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 ஸ்டேட்டில் இருக்கிற மாநில கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே கண்காணிப்பதற்கு ஸ்டேட்டில் ஸ்பெஷல் பிரான்ச்சில் ஒரு ஆஃபீஸரை போட்டு அவருடைய ப்ரோக்ராம்ஸ் அவருக்கு ஆபத்து இருக்கா, இல்லை இவருக்கு யார்கிட்ட பிரச்சனையோடு இருக்கிறாரா, என்னென்ன பிரச்சனைகள் அவரை சுற்றி இருக்கிறது, இல்லை என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஏஜென்சி இருந்துச்சு. அது இப்பவும் இருக்குது. ஆனால் இவரை பிரத்யோகமா அப்படி கண்காணிக்கவில்லையா அப்படின்னு இது தோணுது. ஏன்னு கேட்டா இவங்களை ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட இவர் தினமும் சாயந்தரம் மாலை நேரங்களில் அவர் புதிதாக கட்டி கொண்டிருக்கிற அயனாவரத்தை தங்கிட்டு பெரம்பூருக்கு அந்த வேணுகோபால் சுவாமி கோயில் தெருவுக்கு சாயந்தரம் 5 to 6 மணிக்கு வராரு. அப்போ அவர் கை துப்பாக்கி எடுத்து வரவில்லை. அப்போது அவர் அவர் பர்சனல் எஸ்கார்டுகளை கூட்டிட்டு வர்றதில்லை. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10-15 நாட்களாக மாத கணக்கில் அவரை கண்காணித்து மிக திறமையாக ஜொமேட்டோ அப்படிங்கிற அந்த உணவு சப்ளை செய்யக்கூடிய ஏஜென்சி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் தான் அந்த ஏரியாவுக்குள்ளே நம்மளால் நுழைய முடியும் இல்லைங்க. ஏன்னா அங்கே அது பக்கத்தில் ஜொமேட்டோவுக்கு அந்த ஆட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புகிற கம்பெனி இருக்கிறதாகவும் அதனால் அந்த ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் இந்த ஏரியாவில் சுத்தம் அப்படி போனால் நம்மளை கண்காணிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு மாநில தலைவர் இருக்கிற பகுதியில் அவருடைய மூமெண்ட்ஸில் அவரை இவ்வளவு தூரம் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது இதே இதில் ஒரு 150 மீட்டரில் ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையத்திலே ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. வேற தூரம் ஒரு டெய்லி 2-3 கிலோமீட்டர் போய் அவரை கண்காணிச்சு வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சாயந்தரம் டெய்லி இவர் வர்றாருன்னா அங்கே ஒரு சர்வேலன்ஸ்க்கு ஒரு எஸ்பி ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கணும். அது இவ்வளவும் எப்படி தவற விட்டப்பட்டது அப்படின்னு பல்வேறு திசைகளில் கேள்வி மயமாக இருக்குது. அதனால தான் அவருடைய இரங்கல் செய்தி பார்த்தீங்கன்னா திரு செல்வி மாயாவதி அவர்கள் இரங்கல் வந்தபோது அவங்கவுங்க ஒலிபெருக்கியை பிடித்து இது ஆணவ படுகொலை, இது தலித்து லீடர்ஸில் மட்டும் குறிவைத்து கொல்லப்படுகின்ற ஒரு கொலை, இதற்கு தலித் லீடர்ஸுடைய கொலை எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. மாயாவதி கூட இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சரியான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அல்லனா சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டது என்று பொருள்படும் குறிக்க சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்ட்டுலாம் அவங்க அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதே வார்த்தையை திரு முருகன் அவர்கள் எல் முருகன் அவர்களும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. திரு ராமதாஸ் அவர்களும் இதை வன்மையாக தினமுமே கண்டிச்சிட்டு இருக்காரு. இப்போ நாம மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு ஏஜென்சி திரு சீமான் அவர்கள் கொதித்து எழுந்திருக்காரு. திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், திருமதி தமிழிசை முன்னாள் கவர்னர், அவங்க டெய்லி மர்டர் கழகமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேசு பொருளாய் மாறுகின்ற அளவிற்கு காவல்துறையோட இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்குது என்று அப்டேட் ஆகாமல் இருந்து புரிஞ்சுக்க முடியுமா, இல்லை ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னாவே ஃபெயிலியர் தான் காரணம். சரி, ஃபெயிலியருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா இத்தனை தலைவர்களுமே தமிழ்நாட்டில் அவரை இந்த அரசை நோக்கி கேள்வி கணைகளை வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்னா அவங்க அப்டேட் ஆகிக்கணும். அட்லீஸ்ட் இன்னிலிருந்தாவது அப்டேட் ஆகிக்கணும். இந்த விசாரணை சம்மந்தமாக அப்டேட் ஆகிக்கணும். இந்த எதிரிகள் சரண்டர் ஆன எதிரிகள் எல்லாம் குற்றவாளிகள் இல்லைன்னு திருமாவளவன் ஒரு பக்கத்திலே நின்று ஒரு மிகப்பெரிய குரலை எழுப்பியிருக்கிறாரு. அப்போ சரண்டர் ஆன எதிரிகள் இல்லை என்றால் அவர்கள் பொய் குற்றவாளிகள் அல்லது ஓரிரு குற்றவாளிகள் தான் உண்மை குற்றவாளிகள், மற்றவர்கள்லாம் ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் என்றால் யார் என்றால் அந்த ஆஜர்படுத்தியவர் யார்? எனக்கு ஆஜர்படுத்துவதற்காக அவங்கள எடுத்துட்டு போயிட்டு
பல்வேறு இடங்களில் வந்து தேடி அலைஞ்சு அப்புறம் புதிய சட்டத்தின்படி ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியாவில் தான் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கொலைக்கு பிறகு அவங்க ஓடி ஓடி அலைஞ்சிருக்காங்க. பெரியபாளையம் வரைக்கும் போயிருக்காங்க. வேறு டிஸ்ட்ரிக்டில் ஆஜர்படுத்தலாமான்னு நினச்சிருக்காங்க. அதன் பிறகு செம்பியம் வந்திருக்காங்க. அதன் பிறகு அண்ணா நகரில் கூட சரண்டர் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க இந்த கொலைக்கான காரணத்தையும் உடனே சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் நமது முதல்வர் அவர்களும் வந்து நாங்கள் 8 பேரை கைது செய்தோம் அப்படின்ட்டு அவர்கள் மீது முறைப்படி விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஸோ இப்போ ஒரே இரவில் வந்து அவர்கள் சரண்டர் ஆனார்கள். உடனே கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் விசாரித்த வகையில் வந்து நமக்கு வந்து எதிரி யார், இவருக்கு இருந்த பகை என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருச்சு. இந்த பகை எதிரி வந்து அந்த பாலு இருக்கார புன்னைப்பாலு வந்து அவர் வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பியா இருக்கிற காரணத்தினால ஆற்காடு சுரேஷ் ஏற்கனவே போன வருடம் கொலை செய்யப்பட்டிருக்கனால இதுக்கு ஒருவேளை காரணமாய் இவர் இருப்பாரோ என்ற காரணத்தினால் அவர் வந்து கொலை செய்திருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் இது அவர் புன்னைப்பாலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா சமூகத்துல அத்தனை திசைகளிலுமே வந்து இது கண்காணிக்கப்படுறதுனால நீங்க வந்து சிசிடிவி கேமராவுடைய காட்சி பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து வெட்டிட்டு ஓடுறத சரணடைஞ்சவங்களுடைய புகைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. வெட்டிட்டு ஓடக்கூடிய உருவமும் சரணடைஞ்சவங்களுடைய புகைப்படமும் வந்து வேற வேற இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதை பார்க்கற போது அப்படித்தானே இருக்கு. சம்பந்தமே இல்லையே. சிசிடிவி காட்சிகள்ல வந்து அதிவேகமாக அது கொஞ்சம் 6:30 மணி 7 மணி அந்த சமயத்துல இருக்கிறதுனால அது கண்டிப்பா வந்து இப்ப சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ என்னுடைய நேற்றைய தினம் கொடுத்திருக்கிற பேட்டி நேற்றைய முன்தினம் கொடுத்த பேட்டியெல்லாம் தவிர்த்து நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு என்னன்னா திரு அருண் அவர்களை வந்து மாற்றி கமிஷனரா போட்டிருக்காங்க. அருண் அவர்களுக்கு நம்ம வந்து இந்த விசாரணையெல்லாம் வந்து சாதாரணமா சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இது போன்ற வழக்கில் அவர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கிறேன். இதே சென்னையில இது போன்ற வழக்குகள்லாம் வரும்போது இந்த வீடியோ காட்சியையும் இந்த குற்றவாளிகளையும் கம்பேர் பண்றதுக்கு எப்படி என்னங்க அதுக்கு வந்து ஃபொரன்சிக் லேபரேட்டரியில வந்து ஸ்லோ மோஷன்ல போட்டு இந்த முகத்தையும் இந்த முகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற அளவிற்கு அவருக்கு தெரியும். எனவே நேற்றைய தினம் வந்து அவர் புதிய கமிஷனர் திரு அருண் IPS அவர்கள் பதவியேற்ற உடனே ரவுடிகளுக்கு என்ன மொழி பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொன்னார்னா இந்த விசாரணை முறைப்படி நடக்கும் அப்படிங்கிறது உள்ளடக்கியது தான் அது. இப்போ திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு அவரை பற்றின செய்திகள், அவர் என்ன விஷயங்களை செஞ்சிருக்காரு, எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்படும் பொருளாக இருந்தாலுமே கூட இந்த நேரத்திலே ஒரு மனிதன் வந்து இவ்வளவு ஒரு மோசமான முறையில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது கூட வந்து சுதந்திரம் வாங்கி இல்லை இந்த என்னுடைய ஆதங்கம் தனிப்பட்ட முறையிலும் உங்களோட சேர்ந்து கூட கேள்விகளோடு சேர்ந்து நான் பயணம் பண்றதுக்கான காரணமே இன்றைக்கு தினம் வந்து 2024 இந்தியா சுதந்திரம் பெற்று 75-80 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து கத்தி எடுத்து ஒருத்த பட்டப்பகல்ல பகிரங்கமாய் வெட்டி கொள்வார்கள் அப்படின்னா அது காவல் நிலையத்துக்கு அருகில் வெட்டி கொள்வார்கள் அப்படின்னா இந்த சட்டத்தையும் அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் தனி மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தனி மனித உரிமை 395 உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அத்தனைக்கு ஓனர் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான். இந்த 395 உறுதி செய்து கொடுக்க உங்களுக்கு சரி எனக்கு சரி உறுதி செய்து கொடுக்க வேண்டியது அதுக்கு பேர் தான் உறுதிமொழி. தமிழக முதல்வர் வந்து என்ன செய்யறாங்கன்னா மொழி எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து ஒருத்தர் உறுதி எடுக்கிற பொழுது அவர் என்ன சொல்றாரு, அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பாருங்க, நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். நீங்க இதை வந்து அன்றைய தேதிக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்களோன்னு தெரியல. மாநில முதல்வர்களுக்கு நம்ம வந்து சில நேரங்களில் பாடம் எடுக்கணும். ஊடகவியெல்லாம் வந்து ஏன் ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு ஊடகத்தை சொல்றாங்க. இல்ல நீங்க மற்ற முதல்வருக்கெல்லாம் பாடம் எடுக்கலாம், பரவாயில்ல. இவர் நல்லா படிச்சவர் தான். ஏன்னா நான் என்ன இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கே சில நேரத்துல பாடம் எடுக்க வேண்டியது தேவை. நான் இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நான் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு
ஒரு அடிப்படை சத்தியம் ஒன்று நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். என்னங்க, சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டு ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன். எவ்வளவு பெரிய உறுதிமொழி தெரியுமா? அதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு, உங்க அப்பா ஆண்டவன் என்னங்க, அதுக்கு மேல இருக்கிற ஆண்டவன் என்னங்க, ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கவர்னர் மாளிகையில மிகப்பெரிய சத்திய பிரமாண மேடையை அமைத்து உங்களை சத்தியம் செய்துதான் உங்களை அனுப்பியிருக்காங்க. அந்த சத்தியத்தை நீங்க சொல்ற பொழுதே உங்க குடும்ப பெருமைக்காக சொல்லப்படுவதில்லை, இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெருமைக்காக, இந்த குடிமக்களுடைய அத்தனை உரிமைகளும் காப்பேன் என்ற நம்பிக்கை பத்திரமாகத்தான் இந்த உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ அதை நான் முன்னாடி கேட்ட மாதிரி அவர் மேல பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு, பல பேர் வழக்கறிஞர் உருவாக்கியிருக்காரு, ஒரு சமூகத்திற்கே மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்காருன்னு சொல்லுறாங்க. அதே சமயம் அவர் மேலே சில கிரிமினல் கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து பார்க்கும்பொழுது அவர் மேலே எந்த விதமான கிரிமினல் கேஸும் 2011 அவர் போட்டி போடும்போது எந்த விதமான கிரிமினல் கேசஸுமே இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி பார்க்குறீங்க அவரை நீங்கள்? அதாவது கிரிமினல் கேஸ் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான வழக்குகள் அப்படின்னா அது வேற. கிரிமினல் கேஸ்னா திருட்டு வழக்குகள். சோ திருட்டு வழக்குகள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கொலை வழக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அவர் மேல ஒரே ஒரு வழக்கு சட்டக்கல்லூரி வழக்கு. அந்த கல்லூரி வழக்கும் 2011 அவர் தேர்தலில் வர்றதுக்கு முன்னாடியே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏனென்றால் அந்த வழக்குல அவரை கைது செய்தது நான் தான். அது இன்றைய ஊடகங்கள்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஹோட்டல் பெவர்லியில் அவர் 2010 2011 அதுக்கு முன்னாடி அவர் சட்டக்கல்லூரியில் நடந்த தகராறில், ஏனென்றால் அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு கருத்தியல் பரிமாற்றம், கருத்தியல் மோதல் அப்படி வந்தபோது அங்கே இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்களே அடிக்கிறாங்க. அதில் வடசென்னை சேர்ந்தவர்கள் அதிகமாக அடித்ததுனால ஆம்ஸ்ட்ராங் சொல்லித்தான் அடித்தார்களோ அப்படின்னு சில பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அவர் எஃப்ஐஆரில் அவருடைய பேர் இல்லை. அவர் சில சாட்சிகள் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி தான் அடித்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். அது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை நான் முழுமையாக படித்து பார்த்துக்கிறேன். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அப்போ நீங்கள் என்ன பதவியில் சார்? அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹார்பர், சென்னை ஹார்பர். ஓகே. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது சென்னை சட்டக்கல்லூரி, அந்த சட்டக்கல்லூரி காவல் நிலையத்தில். ஆமாம், அந்த காவல் நிலையத்தில் தான் எஸ்பிளனேட் காவல் நிலையம் சொல்லுவாங்க. ஆமாம், எஸ்பிளனேட் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. எனக்கு அதுக்கு அடுத்த பக்கத்தில் நான் பல நேரங்களில் எஸ்பிளனேட்டுக்கும் சேர்த்து இன்சார்ஜ் ஆஃபீஸராக நான் இருந்திருக்கிறேன். இது கைது செய்கிற பொழுது நான் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அவர் திரு மோகன்தாஸ், இப்போ கடலூர் மாவட்டத்தில் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா, அவர் தான் அப்போ எஸ்பிளனேட் காவல் நிலையத்துடைய அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் அதை கைது செய்வதற்கு போகிற பொழுது அவர் வாரண்ட் இருக்கிறதா, எந்த சாட்சியின் அடிப்படையில் என்னை குற்றவாளியாக சேர்த்தீர்கள், எனக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் யார், இதெல்லாம் அப்போ நான் சரண்டர் ஆகி கோர்ட்டில் சரண்டர் ஆகி நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் நேரடி சாட்சிகள் இல்லாத போதிலும் இந்த வழக்கு ஒரு ரயட்டிங் வழக்கு, ஒரு பாரி குற்ற வழக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதை நாங்கள் கைது செய்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்புறம் நான் நேரடியாக அந்த இடத்துக்கு ஜாயின்ட் கமிஷனர் திரு சேசாய் ஐபிஎஸ் அவருடைய உத்தரவின் பேரில் நான் ஸ்பாட்டுக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த சமயத்திலே அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவர் ஃபோன் பண்ணோடனே எக்மோர்லேருந்து ஒரு 25 50 வக்கீல்கள், உயர் நீதிமன்றத்திலேருந்து 51 நீதிமன்றத்திலேருந்து வக்கீல்கள் குமிந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆபத்தினோடனே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்கள் பெவர்லி ஓட்டரை பிடிக்கல. ஸோ அந்த பக்கம் 100 பேர். நாங்கள் ஆரம்பத்தில் 10 காவலர்கள், ஒரு 15 + 10 25 பேர் தான் போனால் அவங்க 100க்கு மேலே வந்தாங்க.
பிறகு நான் வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட கேட்டு நாங்களும் 100 போலீஸ் அங்கே இறக்கி ஜாயின்ட் கமிஷனரே ஸ்பாட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. அந்த ஆப்ரேஷனில் ஐ எக்ஸ்பிளைன்டு என்னங்க மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங், நீங்கள் வந்து ஒரு மாநில தலைவராகவும் இருக்கீங்க, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். நாங்கள் வந்து உங்களை அப்படி டச் பண்ணி யுவர் அண்ட் அரெஸ்ட் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி சொன்னாவே நீங்கள் எங்களுடைய கஸ்டடிக்கு வந்ததா அர்த்தம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் மாநில பொறுப்பில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை நாங்கள் மேன் ஹேண்டில் பண்ண விரும்பலை, பண்ணவும் கூடாது. அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்காது. எனவே நீங்கள் எங்களோட வந்துடுறது தான் சரி. ஏன்னா இவ்வளோ பேருக்கு முன்னிலையில் நான் உங்களை கைது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களை வந்து வெளியே செல்ல அனுமதிக்க முடியாது. ஸோ எங்களோடு வந்து விடுவது தான் சரி அப்படின்னு கிட்டத்தட்ட சட்டம் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட். அந்த பக்கம் 100 வக்கீல், இந்த பக்கம் லீட் பண்ணது நான் தான். ஸோ அவர் இறுதியாக வந்து எங்களோடு வருவது தான் சரின்னு அவர் மனநிலை இருந்த போதிலும் அந்த வக்கீல்கள் அனுமதிக்கல அவரை. அதெல்லாம் முடியாது தலைவா, நீ போவாத, நாங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துக்குறோம், அங்கே பார்த்துக்குறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. இருப்பினும் இறுதியாக வந்து அவர் ஜாயின்ட் கமிஷனர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே என்னோட அவர் வந்து காரில் ஏறி கோஆப்ரேட் பண்ணார். ஸோ கோஆப்ரேட் பண்ணது அவரை வந்து நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தியது நான். அப்போ நிறுத்தினதுக்கு பிறகு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அவர் வந்து அந்த வழக்கை எதிர்கொண்டு அந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி தனக்கு எதிராக சாட்சிகள் நிரூபணம் ஆகவில்லை அப்படிங்கிறத என்கிட்டே சொன்னார். சார், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை அரெஸ்ட் பண்ணீங்க, இப்போ அந்த சாட்சிகள் யாரும் எனக்கு எதிராக சொல்லவில்லை, நேரடி சாட்சி சொல்ல, கேள்விப்பட்டதை வச்சு சில பேர் சொல்லியிருக்காங்க, அது நீதிமன்றத்தின் முன் நிரூபணம் ஆகவில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1990களில் தான் நான் 94, 95 பக்கம் தான் இந்த பக்கம் நான் வந்து அதிகாரியாக வர்றேன். அதன் பிறகு அவர் மீது வழக்கு செய்து கைது செய்ததாக நான் கேள்விப்படவே இல்லை. அவர் வந்து அப்போலாம் ரங்கநாதனோடு இருக்கிற போது தான் நான் வரேன். அவர் மூர்த்தியாரோடு இருக்கிற பொழுது நான் சென்னைக்கு வரவில்லை. ஸோ அவர் ரங்கநாதனோடு இருக்கிற பொழுது தான் நான் வந்து வந்தேன். அப்போ ரங்கநாதனே வந்து அவருடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங் அவரோட அரசியல் பயணத்தோடும் சேர்த்துக்கிட்டு என்னங்க அவரோட வந்து கூட வச்சுட்டு அவருடைய கண்ட்ரோலே வச்சிருந்ததுனால இவர் வந்து கட்டுக்கு மீறி போயிருந்தாருன்னு சொல்ல முடியாது. ரங்கநாதன் என்ன செஞ்சாரோ, ரங்கநாதன் என்னென்ன பேசுகிறாரோ அதனோடு பயணம் பண்ணவர். ஸோ அதன் பிறகு ரங்கநாதன் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிற பொழுது இவர் வந்து இங்கிருந்து வந்து மாயாவதி அவர்களிடம் போயிடுறாங்க. தேசிய கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போய் சந்திச்சதுக்கப்புறம் அவர் வந்து சிந்தனையே வந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் கோயிலில் மாதம் அவர் வந்து ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுவதும், ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தருவதும், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து ஒரு நிறைவைத்தான் கொடுக்குது. அவர் வந்து சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கும் போதோ அல்லது ஸ்கூல் முடிச்ச காலத்துலேயோ யார் கூட பயணம் பண்ணார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இப்போ அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, பாருங்க, தேசிய தலைவரே வந்து புறப்பட்டு வந்து இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்கிட்டையும் பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே அவருடைய இறப்பை வந்து கண்டிக்கிற வகையில் அவர் வந்து அத்தனை பேரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்றுதான் நம்ம கருத வேண்டியது. சார், இப்போ குறிப்பாக அவருடைய காவல்துறை ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்களுக்கு கூட PSO வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன கட்சி சின்ன சின்ன அமைப்பு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ரெண்டு போலீஸ் 4 போலீஸ் எப்பவுமே கன்னோட வர்றது, இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன சின்ன அமைப்புகளுக்கு கூட கொடுக்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு வந்து ஏன் இந்த காவல்துறை கொடுக்கல, ஏன் வந்து யாருக்கோ வந்து கொடுக்குறாங்களே, இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சட்ட ரீதியான பதில் அப்படின்னா, அவர் வந்து சென்னையிலிருந்து லைசன்ஸ் வாங்கினா சிட்டி கமிஷனர் தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கணும். எனக்கு தற்காப்புக்கு ஆயுதம் தேவை அப்படிங்கிறனால தான் அவருக்கு வந்து நல்ல லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வாங்கின நல்ல துப்பாக்கி கையில் வச்சிருக்காரு. அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. முதல்ல இப்போ துப்பாக்கி அவர் கையில் இருந்ததா இல்லை காவல்துறை வந்து கொடுக்கலையா? காவல்துறை வந்து தேர்தலுக்காக வாங்கினாங்க, வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை துப்பாக்கியை முதல் கொடுத்தாங்களா இல்லையா சார்? இல்லை, காவல்துறையில் வந்து அவர் வந்து தேர்தலுக்காக அவர் வந்து துப்பாக்கியை வந்து அவர் வந்து இல்லை அவருடைய உரிமத்தை வந்து 2027 வரைக்கும் அவர் ரெனியூல் பண்ணிட்டாரு. அவருடைய லைசன்ஸ் வந்து ரெனியூடு அப் டு 2027 அவர் புதுப்பித்திருக்காரு. தேர்தல் விதிகளின் காரணமாக போலீஸ் ஒப்படைந்த தேர்தல் முடிந்த பின்
ஜூன் 13ஆம் தேதி அன்றைக்கு அவர் துப்பாக்கியை திருப்பி வாங்கி கொண்டார். ஸோ துப்பாக்கி அவருடைய வீட்டில் இருந்துச்சு. அவர் வந்து அதை அந்த வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை. என்றால் சொந்தமாக கட்டிட்டு இருக்கிற வீடு அது கோயில் மாதிரி, அது தன்னுடைய மனைவியும் எதிர்காலத்தில் தன்னுடைய குழந்தையும் வாழ்கின்ற இடம். அந்த இடத்துல ஆயுதங்களோடு போக வேண்டாம்னு அவரு நினைச்சிருக்கிறாரு. நான் போலீஸ் ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க? யாருக்கும் இல்ல, போலீஸ் வந்து ஏன் கொடுக்கல என்ற கேள்விக்கு என்னுடைய பதில், ஒரு காவல்துறை அதிகாரியா நான் என்னன்னா, நீங்க வந்து எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து கமிஷனருக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுனா கண்டிப்பா வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறத வந்து எஸ்பிஐ வச்சு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மாதிரியான பாதுகாப்பை வழங்குவார்கள். அப்படிதான் வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எஸ்கார்டு ரொம்ப காலமாக இருந்துச்சு. வேலூர் இப்ராஹிமுக்கு பார்த்தீங்கன்னா, வேலூர் இப்ராஹிம் இப்போ பல நேரங்களில் வந்து கூட்டங்களில் சந்திக்கிற பொழுது அவருடைய துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வந்து இப்படியே வச்சுட்டு நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். வேலூர் இப்ராஹிமுக்கு கொடுத்துருக்க பொழுது ஏன் வந்து இவருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்க மாட்டார்கள் என்று நீங்க கருதுறீங்க? அதான் போலீஸ் தானே கொடுக்கணும். அதை போலீஸே கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவர் போய் கேட்கலன்றீங்களா? இவர் போய் கேட்டிருந்தால் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை இல்லையா? இவர் வந்து நான் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறேன், எனக்கு வந்து இது மாதிரி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீங்க மனு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீங்க மனு செய்ததன் போது தான் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தாங்க. மனு செய்திருந்தால் கொடுத்துருப்பாங்க. என்னைய வந்து நானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்திலையும் அவர் இது வரைக்கும் அவர் சொந்தமா பார்த்துக்கொள்ற திறமையும் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதனால அவர் சொந்தமா பார்த்துக்குவாரு. நம்ம வந்து போலீஸை குறுக்க அனுப்பி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு முரண்பாடு தேவை என்று கருதி இருக்கலாம். இப்போ மாநில தலைவர்கள் வந்து வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ 35 மாநில தலைவர் இருக்காங்களா, 35 பேருக்கும் வந்து வாலண்டரி அனுப்புறதில்லை. இப்போ உங்க காவல்துறையே வந்து நீங்க முடிவெடுத்து கொடுக்க முடியாதா? ஏன்னா இப்ப திரு அண்ணாமலை போன்றவர்களுக்குலாம் வந்து மத்தியில் அண்ணாமலை உள்துறை வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ போலீஸுக்கு எனக்கு தெரிஞ்சு Y+Z வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு வேற வேற இடங்கள்ல இருந்து டெலிகிராம்ஸு, லைஃப் த்ரெட்டு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் டு த அப்ரோப்ரியேட் ஃபாரம். என்னங்க அப்படி வந்து இப்போ இவருக்கு அப்படி வந்திருந்தால் இவர் வந்து அதை டைரக்ட் ஜெனரல் போலீஸுக்கோ கமிஷனருக்கோ இவர் ஃபார்வர்ட் பண்ணி அந்த 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 அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அது பெற்றால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்கப்படும். அந்த இடத்துல வந்து இவர் கேட்கவில்லையா என்று நான் கருதுகிறேன். இவர் கேட்கவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஒரு ட்விட்டுக்கு அப்புறம் முதலமைச்சர் போயிட்டு அவங்க மனைவியை சந்திக்கிறார், குடும்பத்தை சந்திக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் மறுபடியும் போயிட்டு சந்திக்கிறாங்க. குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நீங்க இவங்க தான் சொல்லிட்டு இவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்றத வந்து செய்திகள்லாம் வந்தது. இந்த செய்திகளையே காவல்துறையும் உண்மையும் நம்பி முடிக்க வைக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. விசாரணையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படி இருக்காரு. இல்லை, நீங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபரை சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று நான் இந்த ஊடகத்தின் வாயில இப்போ சந்தீப் ராய் ராத்தூரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முதலமைச்சர் திரு அருண் அவர்களை நியமித்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இல்லைங்க, அதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டு, அருண் அவர்களை நியமித்ததுக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியை பார்த்து ஆறுதல் சொன்னார். அங்கு வந்து உறுதி அளிச்சிருக்கார், கண்டிப்பாக உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு விரைவாக அவர்களுக்கு நீதி வழங்கப்படும், தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அவர் போய் சொன்னார்னா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் அவரு சொல்ல முடியாது. என்கொயரி அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். இப்போ கூட வந்து திரு அருண் அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உறுதிமொழியை நான் கொடுக்குறேன். அருண் அவர்கள் வந்து நம்மள மாதிரி ஊடக, இப்போ நான் வந்து காவல்துறை இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஊடகவியலாளராக பொதுமக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை நற்கருத்துக்களை எடுத்து சொல்கிற தளத்துக்கு நான் வந்துட்டு இப்போ எத்தனையோ கருத்துக்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் மக்களின் நலனுக்காக. அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு நுண்ணறிவு, இப்போ நம்ம பேசும்போதே என்னுடைய இன்டர்வியூவை பார்த்து பல முறை நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்கள். அதுக்கெல்லாம் ஒரு செய்தியை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கு. எப்பொருள் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் பாய் நேற்று திரு அருண் IPS அவருடைய வாயிலிருந்து நம்ம ஒரு
செய்தியை கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் என்ன காரணத்துக்காகவும் எதை நம்பி என்ன காரணத்துக்காக என்னை இந்த பதவியில் அமர்த்தினாரோ அது நிறைவேற்றி தரப்படும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசுடைய பெயரையும் முதல்வருடைய பெயரையும் காப்பாற்றி தரப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. இது காரணம் என்னன்னா, இவர் உறுதியளித்ததும் அந்த உறுதிமொழியை வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் போய் முதலமைச்சர் உறுதியளித்ததும் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கான பதில். யாரு பாரஞ்சித்துக்கான பதிலும் இதுதான், திருமாவளவனுக்கும் பதில் இதுதான், செல்வ பிறந்தைக்கும் பதில் இதுதான். எனவே இனிமேல் குற்றவாளிகள் வந்து தவறானவர்கள் அப்படின்னா இவங்க நேரடியாக வாக்கின் பண்ணி நேராக போய் இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை திரு அருண் அவர்கிட்ட ரிட்டனாகவோ அல்லது ஓரலாகவோ சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். யாராக இருந்தாலும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வேன் என்னவென்றால், இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார் என்று ஊர்ஜிதமாக கருதுகிறீர்களோ அந்த தகவல்களை நுண்ணறிவு பிரிவுக்கு அனுப்பி திரு அருண் IPS அவர்களுக்கு கிடைக்க செய்தால் கண்டிப்பாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை நேர்மையான முறையில் நடக்கும். ஏன் இந்த அளவுக்கு நான் உறுதியளிக்கிறேன்னா, அவர்கிட்ட நான் வந்து அவரோடு சேர்ந்து அவருடைய சபார்டினேட்டாக சில வருடங்கள் பணியாற்றிருக்கிறேன். இதே சென்னை சிட்டி போலீஸில் அவர் ஒவ்வொரு வழக்கையும் எப்படி ரெவியூ பண்ணுவார் அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன். எனவே இந்த உறுதிமொழியை இந்த தலைவர்களுக்கெல்லாம் அவர்கள் சார்பாக நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இப்போ முன்னாள் கமிஷனர் இப்போ வேற இடத்துக்கு மாறி சந்தீப் ராய் ரத்தூர் அவர் வந்து அப்போ சரியா பண்ணலை, அப்போ இத்தனை நாளாக திமுக ஆட்சிக்கு அரசுக்கு பிறகாக சென்னை உட்பட நிறைய இடங்களில் வந்து இவ்வளோ படுகொலை நடக்குதுன்னா அப்போ இந்த காவல்துறைக்கெல்லாம் முன்னாடி அவங்க பணிகளை சரியா செய்யலைன்றத அரசே ஒத்துக்குதான் நீங்கள் பார்க்குறீங்களா? அதை இல்லை, இந்த இடத்துல அரசு என்ன யோசிக்க தவறியிருந்தது அப்படிங்கிறத கூட நான் கோடிட்டு காட்டுறேன். சார் இல்லை வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடியது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க, அவங்க சொல்றதை இவங்க சுத்தமா கேட்கறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது, விமர்சனம் வருது. இல்லை, இப்போ நீண்ட கனியாமூர்ல நடந்த அந்த பள்ளி மாணவியுடைய தற்கொலை அல்லது கொலையா தற்கொலையான்னு இதுவரையும் முடிவு செய்யாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அன்றைய தேதியிலிருந்து இந்த எல்லா நிகழ்வுகளுமே முதல்வருக்கு தகவல் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அல்லது தெரிவித்தார்களா தெரிவிக்கவில்லையா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு புதிராகவே இருக்கிறது. முதல்வர் தெரிந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. சொல்றதை பார்த்தா காவல்துறையுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கே காவல்துறையில என்ன நடக்குதுன்னு தெரியலையா அப்போ? ஆமா, அதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அதுக்கு பேர் DSR அப்படி சொல்லுவாங்க, டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட். அதை வந்து பக்கத்துல உட்கார வச்சு ரிவ்யூ பண்றது இல்ல, 1-to-1 கம்யூனிகேஷன்ல அது வந்து ரிவ்யூ பண்றது இல்ல. டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து காலையிலேயே வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, இப்போ வந்து இது யார் சுட்ட தோசை, இது தாத்தா சுட்ட தோசை அப்படின்னு ஒரு சொல்லுங்க. அது வந்து அவசரமா சொல்லும்போது தப்பா சொல்லிடுவாங்க. அதே நேரம் உட்கார வச்சு இது யாரு சுட்ட தோசை, எங்க தாத்தா சுட்ட தோசை, எத்தனை தோசை, என்ன மாவை ஊற்றி செஞ்சாரு, அது என்ன கலர்ல இருந்துச்சுன்னா நேரம் உட்காந்து கேட்க முடியும். ஆனா ஒரு DSR அப்படின்னா இது யார் சுட்ட தோசை, இது தாத்தா தோசை, இவ்வளவுதான் அதை சொல்லியிருக்க முடியுமா? அதை அவர் எப்படி புரிஞ்சுக்குவாரு? ஸோ ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து இவ்வளவு பெரிய பொருளடக்கம் இருக்கு. அதுல தான் வந்து நீண்ட காலமா ஃபெயிலியர் ஆனதா நான் கருதுறேன். இப்போ DSR அங்க போகுதோ இல்லையோ, இங்க வர்ற வழக்குகள் அத்தனையுமே வந்து நேரடியா டைஜஸ்ட் பண்ணி அதற்கான விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான அதிகாரி. ஏன்னா இந்த எப்பவுமே வந்து டாக்டர் கலைஞர் இருக்கிற பொழுதும் சரி, செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதும், இந்த சிட்டியில் DGPI போடுகிற பொழுதும், சென்னை கமிஷனராக போடுகிற பொழுது, ADGP லாண்ட் ஆர்டர் போடும் போதும் மொழி தெரிந்தவர்களாக போடுவார்கள். ஸோ சந்தீப் ராய் ராத்தூர் வந்து டெபுடேஷனில் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்துட்டு அல்லது வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு சென்னை போன்ற நகரங்களில் நீண்ட அனுபவம் இல்லாதவர். அவருக்கு வந்து வியாசர் நமக்கு தெரியும், இப்போ சென்னையில் வாழ்கிற நீண்ட நாட்கள் வாழ்கிற நமக்கு தெரியும். உங்களுக்கு வட சென்னையில் ராயபுரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். திருவொற்றியூர் அப்படின்னா என்னன்னு தெரியும். வியாசர்பாடி அப்படின்னா நமக்கு வியாசர்பாடிக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாதவரத்தில் என்ன இருக்கு, புழலுக்கு என்ன இருக்கு, புழல் என்ன இருக்கு, ரெட் ஹில்ஸ் என்ன இருக்கு. ரெட் ஹில்ஸ்னாவே வந்து அதில் செம்மரத்துலேருந்து அரிசி வரைக்கும், அது ஆந்திராவிலேருந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அத்தனையுமே வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஆனால்
ஒரு வேற்றுமொழி பேசுகிற அதிகாரிகளால் இந்த லேண்டை வந்து அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அது டிஜிபிக்கும் பொருந்துமா? டிஜிபிக்கும் பொருந்தும் என்று தான் கருத வேண்டும். ஏனென்றால் டிஜிபி யார் கூடவோ நின்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்ததாகவும் யார் கூடவோ பரிசு பொருட்கள்லாம் பெற்றதாகவும், இப்போ அவருக்கு வந்து இவர் இந்த இந்த பகுதியை சேர்ந்தவர், இவர் என்ன தொழிலில் இருக்கிறாருங்கிறத கூட ஒன்றும் உணராம இப்போ வந்து அவர் கப்சிப்னு டிஜிபி ஆயிட்டாரு ஒழிய, அதற்கு முன்னே அவர் வந்து இன்னசென்ட்டாக தானே போயிருக்காரு. ஒரு இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தவங்களெல்லாம் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக ஒரு குற்ற பின்னணி உடையவரோட நின்று ஜாஃபர் சாதிக்கோட ஃபோட்டோ எடுத்து அவரை விருந்து கலைத்து அவர்கிட்ட வந்து நன்கொடை பெற்று இவ்வளவு தூரம் ட்ராவல் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையா இருந்தது. காவல்துறை அதிகாரிகளுக்கே வந்து கிரிமினல்ஸ் யாரும் தெரியலையா? கூடவே இருக்கு இல்ல, இது பட்ட வெளிச்சமா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து உண்மையாவே வந்து ஜாஃபர் சாதிக்குடைய வரலாறு தெரிந்திருந்தால் அவரோட பழகிருப்பாருன்னு நீங்க கருதுறீங்களா? பழகிருக்க மாட்டாரு, கண்டிப்பா பழகிருக்க மாட்டாரு. அப்ப அவருடைய வரலாறை புரிந்து கொள்ள முடியாமல் அவரை தடுத்தது யாருன்னா அவர் இந்த மண்ணில் மைந்தர் இல்லை. ஸோ நான் சொன்ன பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, சென்னை சிட்டி போலீஸ், இவங்க 3 பேரும் கண்டிப்பா வந்து தமிழர்களா இருக்கணும். என்னங்க இதுல வேற மாடல, வட இந்திய மாடல நீங்க புகுத்த அது வந்து இம்ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் அதான் வரும். நீங்க இன்னொன்னு சூசகமா சொல்றேன், ஊடகத்துல முடிஞ்சா கண்டுபிடிங்க, இல்லைன்னா வந்து பொதுமக்களுக்கு சில பேருக்கு தெரியும். சரி, இந்த சிட்டியில் இருக்கிற ஆபீசர்ஸ் பல பேருக்கு தெரியும். இந்த சந்தீப் ராய் ராத்தூருக்கு பின்னாடி ஓய்வு பெற்ற சில காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்கள் தான் அவரை வந்து இந்த லேண்டை பத்தி எனக்கு தெரியும், நீங்க இவரை இந்த பக்கம் போட்டுருங்க, அவர் அந்த பக்கம் போடுங்கன்னு காய் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள்லாம் வந்து சரியான விவரத்தை அவருக்கு அப்டேட் பண்ணல. ஆனால் திரு அருண் IPS அவர்களுக்கு அவங்க அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அவர் யாரு சப்ஸ்டியூட்லாம் வச்சு அந்த அட்வைஸை கேட்டு தான் இயங்க முடிஞ்சதோ அந்த மாதிரியான சப்ஸ்டியூட் திரு அருண் அவர்களுக்கு தேவையில்லை. இதை வந்து இப்பதான் வந்து யார் புரிஞ்சிருக்காரு? முதலமைச்சர் அவர்கள் இப்பதான் அதை புரிஞ்சிருக்காரு. யாரு? திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் மற்றும் வந்து சீமான் அவர்கள், எல்லா தலைவர்களும், மாநில தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து குரல் கொடுத்ததுக்கு பிறகு என்னதான் நடக்குதுங்கிறத நன்கு யோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சிட்டி கமிஷனரா வந்து தமிழ் தெரிந்தவர் போடணும். இது எனக்கே வேப்பார். ஒரு முதலமைச்சருக்கும் காவல்துறைக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க சொல்ற கம்யூனிகேஷன் இவங்களுக்கு புரிய மாட்டேது, இவங்க சொல்ற கம்யூனிகேஷன் அவங்களுக்கு புரிய மாட்டேதுன்னா இப்போ டோட்டல் சட்ட ஒழுங்குமே தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியர்லாம் இருக்குதா? நீங்க உணர்றீங்களா அதை? இல்லை, சட்டம் ஒழுங்குல வந்து ஒன்று வந்து இப்போ சந்தீப் ராய் ராத்தூர் பார்த்தீங்கன்னா 760 பேர்த்த வந்து குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காரு. அதனால என்ன பயன்? இப்போ 2021 409 பேர் போட்டிருக்காரு, 2022 496, 2023 713. இந்த வருஷத்துல இதுவரைக்குமே 760 பேரை, 6 மாசத்துல 760 பேர். இதுவே வந்து 12 மாசம்னா 7 7 14 1400 பேரை கூட குண்டர் சட்டத்தில் போடுறது. ஆனால் இப்போ வந்து சென்னை சிட்டி போலீஸ்ல வந்து இருக்கிற கமிஷனருக்கு மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்கு. மேஜிஸ்ட்ரியல் பவர்னா குண்டர் சட்டத்துக்கு அவரே கையெழுத்து போடலாம். ஆனால் இந்த ஹிஸ்டரி ஆஃப் த இப்போ இவர் 700 பேரை உள்ள போட்டீங்களே, ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ் வந்து அவர் படித்து பார்த்து கையெழுத்து போட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ஒருத்தனை குண்டர் சட்டத்தை போய் அவனுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரனா பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், இல்லீகல் பார்ட்னர்ஸ், அவனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எது, அவனுடைய எந்த ஏரியாக்காரன், இவன் உள்ள போயிட்டா உள்ள இருந்தே அவனுடைய பிரான்ச் எல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகுதா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4000 பேர் வந்து சென்னை சிட்டியில வந்து ரவுடி லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 4000 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஆனா 4000 பேரையும் புரிஞ்சு லிஸ்ட் அவுட் பண்ணீங்களா? அவன் மேல 3 கேஸ் இருக்குதுன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. யார் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து சரியா கண்காணிக்கிற ஏஜென்சியை நீங்க அப்பாயிண்ட் பண்ணல. சார், நேர்காணல் பங்கேற்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.